ஹalleluya. எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வந்த போதிலும் முன்னேறி செல்வதற்கு அவர் நமக்கு பலத்தை தந்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஒரு வார காலமாக எத்தனையோ தடை, எத்தனையோ பிரச்சனை, ஆனாலும் கர்த்தர் நம்மை முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததுனால நம்ம இம்மட்டுமா வந்திருக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். கடைசியில் ஒரு 2 ஜெப குறிப்பு மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆதியாகம புஸ்தகம், ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 36:6. மைக்கில் வாசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. ஆதியாகமம் 36:6. ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ சந்துகள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த அஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யோகோப்பை விட்டு பிரிந்து வேறு தேசத்துக்கு போனான். அல்லேலூயா. ஆதியாகமம் 36:6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ சந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அல்லேலூயா. இதை நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாக்கு நிறைய சொத்து சுகம் ஆஸ்தி எல்லாம் கிடைச்சிருச்சு. 3 மனைவிகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் கூட்டுக்கிட்டு அவன் வேற ஒரு தேசத்துக்கு போனா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வேதத்துல படிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நமக்கு பிடிக்க தெரியுது. அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது இதுல நிறைய அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. இதுல நிறைய விஷயம் இருக்கு. நான் கடந்த நாட்கள்ல இந்த 36ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. அல்லேலூயா. இதுல உள்ள ஒவ்வொரு பேர்களையும் மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இதுல நிறைய விஷயம் இருக்கு, நிறைய ஆழமான சத்தியம் இருக்கு. அல்லேலூயா. ஏசா இதுவரைக்கும் கானான் தேசத்துலதான் இருந்திருக்கிறான், எபிரோன்ல தான் இருந்திருக்கிறான், தன் தகப்பனோடு தான் இருந்திருக்கிறான். ஒரு நேரம் ஒரு பிரச்சனை, தன் சகோதரன் யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு பிரச்சனை. யாக்கோபு தன் தகப்பனை விட்டு வேற ஒரு தேசத்துக்கு போனா, ஆனா அங்கே அவனும் ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் நிறைய சம்பாதித்து தன் தகப்பன் அண்டையில வந்திருக்கிறான். இவன் தகப்பன் கூட தான் இருந்திருக்கிறான். ஆனா யாக்கோபு திரும்பி வந்த உடனே ஏசா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டான். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி தகப்பன் கூட தான் இருந்தான். யாக்கோபு தன் தகப்பன் ஈசாக்கின் இடத்துல வந்த உடனே ஏசா இந்த கானான் தேசத்தை விட்டு கடந்து போறான். அல்லேலூயா. கானான் தேசத்துல ஆசீர்வாதத்தை சம்பாதித்தான், ஆடு மாடுகளை சம்பாதித்தான், மனைவிமார்களை அங்கதான் கட்டுனான், பிள்ளைகள் அங்கதான் பிறந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஆசீர்வாதமான பூமி கானான் தேசம். ஆனா அதை விட்டுட்டு அவன் எங்க போனா, சேயீர் மலை தேசத்துக்கு போனான். அல்லேலூயா. நீங்க பின்னாடியே படிச்சு வந்தீங்கன்னா தெரியும், சேயீர் மலை தேசம். சேயீர் அப்படின்னா முரட்டுத்தனமான ஒரு பகுதி. அல்லேலூயா. சேயீர்னா முரட்டுத்தனமான ஒரு பகுதி. இதுவரைக்கும் கானான் தேசத்துல இருந்த ஒரு மனுஷன் முரட்டுத்தனமான ஒரு பகுதியை நோக்கி போறான். அல்லேலூயா. இப்ப இதுல ஒவ்வொரு பேர்களுக்கான அர்த்தத்தை சொல்லி நம்ம செய்தி கொடுக்கும் பொழுது நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதுல நீங்க படிச்சீங்கன்னா 1ல இருந்து வாசிங்களேன். ஆதியாகமம் 36:1ல இருந்து வாசிங்களேன். யோதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்சவளராளர் ஏசா கானான் தேசத்துக்கு பெண்களில் ஏந்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தையும் ஆனாகின் குமாரத்தியமாக அகோலின் பாமாலையும் இஸ்மவேலின் குமாரத்தையும் நேபாளத்தின் சகோதரியாக பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணி இருந்தான். ஆதாள் ஏசாவுக்கு விபாசனை பெற்றால், எலிப்பாசை பெற்றால். போதும், அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா 3 மனைவிகளை கட்டுறான் ஏசா. அல்லேலூயா. 3 மனைவிகள் பேரை பாத்தீங்கன்னா, முதல் மனைவி பேர் பாத்தீங்கன்னா ஆதாள் போட்டிருக்கு. அல்லேலூயா. முதல் மனைவி ஆதாளை கட்டுறான் ஏசா. கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளை கட்டினானா. 2வது அகோலி பாமால் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கட்டியிருக்கான். அகோலி பாமால் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கட்டியிருக்கிறான். 3வது பாத்தீங்கன்னா பாஸ்மாத் அப்படிங்கிற ஒரு அம்மாவையும் கட்டியிருக்கிறான்.
அப்ப 3 மனைவிகளை கொண்டவனாக ஏசா இருக்கிறான். அந்த கானான் தேசத்தை விட்டு போனான்னு சொன்னல, எதுக்கு போனா அப்படின்னா அந்த பேர்ல உள்ள காரியங்கள்லாம் கொஞ்சம் சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா விளங்கும். அல்லையா? முதல்ல ஆகால கட்டுனா, ரெண்டாவது அகோலி பாமால் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கட்டினா, மூணாவது பஸ்மாத் அப்படிங்கிற ஒரு அம்மாவை கட்டி இருக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா ஆதால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழகிய ஆபரணம். அல்லையா? ஆதால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகிய ஆபரணம் சொல்லலாம், ரசிக்கக்கூடிய ஆபரணம். இதுவரைக்கு கானான் தேசத்துல இருக்கும் பொழுது கானான் இவனுக்கு ரசிக்கக்கூடிய தன்மையா இருந்துச்சு. கானான்ல நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் பொழுது அது ரசிக்கக்கூடிய தன்மையா இருந்துச்சு. ஆனா மனைவி ஆதாங்கிற ஒருத்தைய கட்டின உடனே அவள் அழகிய ஆபரணம், ரசிக்கக்கூடிய ஆபரணம் அப்படிங்கிற உன்னை பார்த்த உடனே இவனுக்கு இப்ப கானான் கசக்குது. இல்லையா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா அகோலி பாமால் அப்படிங்கிற ஒரு அம்மாவை கட்டுறான். அகோலி பாமால் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா உயர்ந்த கூடாரம். இல்லையா? உயர்ந்த கூடாரம். இதுவரைக்கு கர்த்தர் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிற என்ன இருந்துச்சு. ஆபிரகாமை வழிநடத்தினவர் உயர்ந்த தேவன், அவர் கண்மலையான தேவன். ஈசாக்கை வழிநடத்தினவர் ஒரு கண்மலையான தேவன், ஒரு உயர்ந்த தேவன். யாக்கோவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அவர்தான். இப்ப ஏசாவை கானான் தேசத்துல வழிநடத்தி கொண்டிருந்தவர் அவர்தான். ஆனா இதுவரைக்கும் உயர்ந்த தேவன், கண்மலையான தேவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஏசா இப்ப மனைவி அகோலி பாமால் வந்தவுடனே இவள் தான் உயர்ந்த கண்மலை, உயர்ந்த ஸ்தலம் அப்படின்னு நினைக்கிறான். இல்லையா? மூணாவது பஸ்மாத் அப்படிங்கிற ஒரு அம்மாவை கட்டுறான். அந்த அம்மாவுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா சுவை மிகுந்தவள், வாசனை திரவியம் போன்றவள். இல்லையா? பஸ்மாத்னா என்ன? வாசனை திரவியம், சுவை மிகுந்தவள், வாசனை திரவியம். இதுவரைக்கும் கர்த்தர் தான் வாசனை. உன்னத பாட்டு புஸ்தகத்துல படிக்கும் பொழுது உன்னத பாட்டு 3:6 பாத்தீங்கன்னா அங்கே நிறைய வாசனை திரவியங்களை சொல்லி என் நேசர் இப்படிதான் இருக்கிறாரு, என் கர்த்தர் இப்படிதான் இருக்கிறாரு. உன்னத பாட்டு 3:6 எடுத்து படிங்களேன். உன்னத பாட்டு 3:6 என் நேசர் இப்படிதான் இருக்கிறாரு, என் கர்த்தர் இப்படிதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உன்னத பாட்டுல சாலமோன் சொல்லி இருப்பார். படிங்க உன்னத பாட்டு 3:6. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெள்ளை போலத்தினாலும் வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாக்கின வாசனை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? கர்த்தரை சொல்லும் பொழுது சாலமோன் சொல்றாரு, இவ்வளவு பெரிய வாசனை திரவியத்தை கொண்டவர் கர்த்தர். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்றாரு. ஆனா இங்க ஏசாக்கு என்ன தெரியும்னா பஸ்மாத்தை பார்த்த உடனே வாசனை திரவியம் போன்றவள், சுவை மிக்கவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயம். அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியங்களை பார்த்த உடனே ஏசாக்கு என்ன வருதுன்னா, இதுவரைக்கும் கர்த்தர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், இதுவரைக்கும் கர்த்தர் தான் என் கண்மலை, இதுவரைக்கும் கர்த்தர் தான் எனக்கு ரசிக்கக்கூடிய ஆபரணமா இருந்தவர், இதுவரைக்கும் கர்த்தர் தான் எனக்கு சுவை மிக்கவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஏசா இப்ப யாக்கோபு இங்க வந்த உடனே ஏசாவுக்கு இப்ப கானான் தேசம் கர்த்தருடைய தேசம் எப்படி தெரியுதுன்னா வேற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. அதனால இதை விட்டு கடந்து போறான். ஆனா பாருங்க, இங்க தேசத்தின் காரியங்களை குறித்து சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். இப்ப இவங்க இருந்தது தகப்பனா இருந்தது எபிரோன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தார். ஈசாக்கு இருந்தது எபிரோன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தார். எபிரோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எபிரோன் அப்படின்னா கூட்டு வாழ்க்கை. அல்லேலூயா. கூட்டான வாழ்க்கை, சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, ஒரு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இதுதான் எபிரோன் அப்படிங்கிற ஒரு இடம். நீங்க 35 கடைசியில வரும் பொழுது அது ரொம்ப தெளிவா இருக்கும் பாருங்க. 35:27 வாசிங்க. ஆதியாகமம் 35:27. ஆதியாகமம் 35:27. ஆதியாகமம் 35:27. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய அம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திலும் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். எபிரோன் என்னும் ஊர். அல்லேலூயா.
யாக்கோபு கடந்து வந்துட்டான், ஈசாக்கு கிட்ட வந்துட்டான். இப்ப ஏசாவும் அங்கதான் இருந்திருக்கிறாரு. ஆனா அவங்க வாழ்ந்த பூமி எபிரோன் அப்படிங்கிற ஒரு பகுதி. எபிரோன் அப்படின்னா இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, கூட்டாக வாழ்கிற வாழ்க்கை. ஆனா ஏசா இப்ப என்ன நினைக்கிறார்? இதை விட்டு கடந்து போனா என்ன நினைக்கிறாரு? கூட்டான வாழ்க்கை வேண்டாம், சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை வேண்டாம், இணைந்து வாழ்ற வாழ்க்கை வேண்டாம். இப்ப நம்ம இதை படிக்கும் பொழுது 6வது வசனத்துல படிக்கும் பொழுது இவன் இதை விட்டுட்டு கானான் தேசத்தை விட்டு புறப்பட்டு போனான் அப்படின்னு இருக்கு. ஆனா அவன் கட்டின மனைவிகள், அவன் வாழ்ந்த இடம், அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவ்வளவு விஷயம் இருக்கு. அல்லையா? கூட்டான வாழ்க்கை வேண்டான்ட்டு போறாரு. அங்க 3 மனைவிமார கட்டியிருக்க 3 மனைவியுடைய பேர்களுக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும் பொழுது அதுல ஒவ்வொரு அழகிய ஆபரணம் அப்படின்னு இருக்கு. அவர் என் கண்மலை, அவள் என் கண்மலை அப்படின்னு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியம். இதெல்லாம் வந்த உடனே கானான் வாழ்க்கை கசக்குது. அல்லையா? இது எல்லாம் சில நபர்களுக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவரை தேடி வருவாங்க, ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிருப்பாங்க. அவருதான் என் கண்மலைன்பாங்க, அவருதான் எனக்கு உயர்ந்த பட்டணம் அப்படின்பாங்க. எல்லாம் வருவாங்க. ஒரே ஒரு கல்யாணம் முடியும் பாருங்க. அல்லையா? ஒரு மனைவி வந்த உடனே டூர் போயிட்டே இருப்பாங்க. அல்லையா? சபைக்கு போக மாட்டாங்க, ஒவ்வொரு இடமா போயிட்டு இருப்பாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதுவரைக்கும் கர்த்தர் தான் கண்மலை அப்படின்னு இருந்தது. இப்ப கண்மலை வேற ஏதோ மாறிடுச்சு. அல்லையா? இப்ப கண்மலை மனைவி ஆயிடுச்சு. இதுக்கு இதை விட என்ன சொல்ல போனா நல்ல ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும், பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும் வருவாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்துருவாரு, இடங்களை கொடுத்துருவாரு, பெரிய வேலையை கொடுத்துருவாரு. அது வந்த உடனே சபை பக்கம் போக மாட்டாங்க. அல்லையா? இப்ப இவங்களுக்கு என்னது தெரியுது? இந்த வேலை தான் பெருசா தெரியும், இந்த சம்பாத்தியம் தான் பெருசா தெரியும். இதுவரைக்கும் கர்த்தர் தான் பெரியவராய் தெரிஞ்சது. ஆனா இப்போ அவங்களுக்கு அது பெருசா தெரியல. அல்லையா? இதுதான் ஏசாவின் வாழ்க்கை. அல்லையா? ஏசாவுக்கு இதெல்லாம் நல்லதா தெரிஞ்சு, கர்த்தர் நல்லவர் தெரிஞ்சு, இந்த பட்டணம் நல்ல பட்டணமா இருந்துச்சு, எபிரோன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ கூட்டான வாழ்க்கை வேண்டாம், எபிரோன் வேண்டாம், கானான் தேசம் வேண்டான்ட்டு சேயீர் மலை தேசத்தை நோக்கி போனானா. அது சேயீர் மலை தேசம்னா முரட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை. அல்லையா? எபிரோனை பார்த்துட்டோம்ல, கானான்னா என்னன்னு பார்க்கணும்ல. கானான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊதா நிலம். என்ன நிலம்? ஊதா நிலம். கானான்னா இஸ்ரவேல். அல்லையா? இஸ்ரவேல் தேசம் அப்படின்னா கானான் தேசம். நான் உன்னை பாலும் தேனும் போடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போவன் சொன்னார்ல. அப்ப இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் தேசம்னா ஊதா நிலம். அல்லையா? இஸ்ரவேல் தேசத்தின் கொடியை பார்த்திருக்கீங்களா? இஸ்ரவேல் தேசத்தின் கொடிய ஸ்டார் மாதிரி போட்டிருக்கும். ஸ்டார்ல எப்படி போட்டிருக்குன்னா ஊதா நிறத்துல ஸ்டார் போட்டிருக்கும், ஊதா நிறத்துல ஸ்டார் போட்டிருக்கும். அது ஏன்னா நீல லேண்ட், ஊதா நிலம், ப்ளூ லேண்ட் அப்படின்னா அதுக்கு அர்த்தம். அப்போ ஊதா நிலம், ஊதா நிலம்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா அதை நம்ம அந்த வசனத்தை எடுத்து படிச்சா நல்லா இருக்கும் பாருங்க. என்னாகமோ 15 எடுங்க. என்னாகமோ 15, என்னாகமோ 15 38 39. நீ இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்கள் சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு இது உங்களுக்கு தொங்கலால் இருக்க வேண்டும். நல்ல அந்த வசனத்தை பைபிள்ல பாத்தீங்களா? இந்த வசனத்தை நல்லா பைபிள்ல பாருங்க, நான் படிக்க பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கு உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அல்லையா? நல்ல என்ன கவனிங்க.
நீங்க இந்த ஆர்சி ஃபாதர்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆர்சி ஃபாதர் ஒரு அங்கி போட்டிருப்பாங்களா? அங்கி போட்டிருப்பாங்க. இந்த ரெட் கலர்ல டேப் போட்டிருப்பாங்க. இந்த இடுப்புல பாத்தீங்களா ரெட் கலர்ல டேப் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ப்ளூ கலர்ல டேப் போட்டிருப்பாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்ன காலத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே அந்த தொங்கல்கள்ல எப்படி இருக்குன்னா, இளநீல நாடா அப்படின்னா நீல கலர்ல நாடா தொங்கும். இளநீல நாடா. இதெல்லாம் ஆசாரியர்கள் கட்டிட்டு தான் நிக்கணும். நீங்க வெளியே போகும் பொழுது உங்களை ஜனங்கள் பார்க்கணும். இந்த இளநீல நாடா தொங்குறத பார்க்கணும். எதற்காக அதை பார்க்க சொன்னாரு அப்படின்னா, இந்த வீட்டுல போய் இந்த வசனத்தை நல்லா படிங்க. என்ன ஒரு எண்ணாகம 15:38-39 வீட்டுல போய் நல்லா படிங்க. அப்ப கதையா சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆசாரியர்கள் இதெல்லாம் கட்டணும், இப்படிதான் இருக்கணும் ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாரு. ஏன் வச்சாருன்னா, ஆண்டவர் எதுக்கு தெரியுமா வச்சாரு? நான் பாவம் பண்றேன், நான் ஒரு அக்கிரமம் பண்றேன், நான் ஒரு தீங்கான காரியத்தை பார்க்கிறேன், செஞ்சிட்டேன். ஆனா செஞ்சிட்டு எனக்கு முன்ன குட்டி ஆசாரியன் போய் கொண்டிருக்கிறார்ல, அவரை பார்த்த உடனே என் கண்கள் எதை போய் பார்க்குன்னா, இளநீல நாடாவை பார்க்கும். இளநீல நாடாவை என் கண்ணு பார்க்குது. பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வருது. ஐயையோ, நான் ஒரு தவறு செஞ்சிட்டேனே, நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இது ஏன் இந்த இளநீல நாடாவை பார்த்தா வருதுன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கற்பனை எழுதி கொடுத்தார்ல, 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார்ல, கற்பனைகள் எழுதி கொடுத்தார்ல. எழுத்து என்ன கலர்ல இருக்கும்? உங்க வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் படிக்காங்கல்ல, படிக்கிற பிள்ளைங்க தினமும் இங்க நடப்பாங்களா, இங்க நடப்பாங்களா? அது என்ன கலர்ல இருக்கு? நீல கலர்ல இருக்கா? நீல கலர்ல எழுதுவாங்க. இன்னைக்கும் நீல கலர் தான். அன்னைக்கு மயில் ரெக்கை இருக்குல்ல, மயில் ரெக்கை எடுத்து ப்ளூ கலர் இங்க ஒரு சின்ன டப்பால வச்சிருவாங்க, தொட்டு தொட்டு எழுதுவாங்க. அப்போ எதுக்காக இந்த இளநீல நாடாவை ஆசாரியுடைய கீழே தொங்கல்களா தொங்க விட சொன்னாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை. அல்லையா? இந்த இளநீல நாடாங்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இந்த இளநீல நாடாங்கிறது கர்த்தருடைய கற்பனை. இந்த இளநீல நாடா அப்படிங்கிறது 10 கட்டளை, கற்பனை, நியாய பிரமாணம், பிரமாணம். இதெல்லாம் பார்க்கணும். உன் கண் 2வது வசனம், உன் கண் ஏற்ப நீ நடவாத படிக்காத. படிங்க. என்ன 15:39 படிங்க. நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கு உங்கள் கண்களுக்கு ஏற்க நடவாமல் அதை பார்த்து, எதை பார்த்து? இளநீல நாடாவை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ பாவம் செய்யாதபடிக்கு, நீ அக்கிரமம் செய்யாதபடிக்கு, நீ தேவையில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு இந்த இளநீல நாடாவை தொங்கலா இருக்கிறதுல, ஆசாரியனுடைய இடுப்புல இருந்து தொங்குதல் அந்த இளநீல நாடா தொங்கல்கள். இத பார்க்கும் பொழுது உன் கண்கள் கண்கண்ட ஏற்ப நீ நடவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு தான் நான் இந்த இளநீல நாடாவை தொங்க விட்டுருக்கிறேன். இப்ப கானான்னா என்ன அர்த்தம்? ஊதா நிலம். கானான்ங்கிறது ஊதா நிலம். இப்ப நம்ம சொல்ல போனா கானான்னா கர்த்தருடைய வார்த்தையை கொண்ட தேசம். கானான் அப்படின்னா 10 கட்டளைகளை கொண்ட தேசம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம், வாக்குறுதி கொடுத்த தேசம். வாக்குறுதி எப்படி கொடுப்பாங்க? எழுத்தின்படி தானே கொடுப்பாங்க. வாக்குறுதி எப்படி கொடுப்பாங்க? எழுத்தின்படி. நீங்க சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, 110 விதியின் கீழ அந்த சட்டம் இயற்றப்பட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க சட்டமன்றத்துல. நீங்க நல்லா பாருங்க, சட்டசபை கூடும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்க சபாநாயகர் இருப்பாரு, கீழே எம்எல்ஏ, கீழே அங்க அமைச்சர், அதற்கான துறையில அமைச்சர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, சைடுல நிறைய அலுவலர்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, இவங்க சொன்ன உடனே முதலமைச்சர் எந்திரிச்சு, ஆமா நான் ஒரு 10 கோடி ரூபாய் இந்த கால்வாய் வெட்டுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்க ப்ராசஸ் பண்றோம் சொன்ன உடனே 110 விதியின் கீழே எழுதிடுவாங்க. அல்லேலூயா. 110 விதியின் கீழே எழுதிட்டா அந்த சட்டம் ப்ராசஸ் வந்துரும். அல்லேலூயா. பணம் வந்துரும், வேலை வந்துரும், எல்லாமே நடக்கும். எப்படி நடக்கு? ஃப்ளோயிங்ல எழுதிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் கர்த்தருடைய தேசமான கானான் தேசம். ஊதா நிலம்னா கர்த்தருடைய வார்த்தை. இப்ப ஆதியாகமம் 36:6 வாசிங்க. 36:6 வாசிங்க.
ஆதியாகமம் 36. ஏசா தன் மனைவிகளையும் ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் தன் நாடு மாடுகளையும் மற்ற ஜீவ சந்துக்கள் யாவையும் தன் கானான் தேசத்திலே தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்துக் கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேற தேசத்துக்கு போனான். இப்போ கானான் தேசத்தை விட்டுட்டு யாக்கோபு வேறே தேசத்துக்கு போனான் இருக்குல்ல, கானான் தேசத்தை விட்டு பிரிந்து போனான்னு சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போனான்னு சொல்லலாம். இல்லையா? கர்த்தருடைய கற்பனையை விட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வேண்டான்ட்டு சேயீர் மலை தேசத்துக்கு போயிட்டான். நியாயப்பிரமாணம் எனக்கு வேண்டான்ட்டு வேற ஒரு தேசத்துக்கு போயிட்டான். கற்பனைகள் எனக்கு வேண்டாம், எழுத்தின்படி கொடுத்த அந்த வார்த்தைகள் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஊதா நிலத்தை விட்டு முரட்டாட்டமான சேயீர் மலை தேசத்துல போய் உட்கார்ந்தான். இல்லையா? இப்போ இதுல இன்னொன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. அதுல யாக்கோவை விட்டுட்டு போனான் இருக்குல்ல, அதுல அந்த 6ல வருது பாருங்க, லாஸ்ட்ல வாசிங்க. லாஸ்ட்ல யாக்கோவை விட்டு போனான் இருக்குல்ல, நானே வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோவை விட்டு பிரிந்து வேற தேசத்துக்கு போனான். இப்ப இந்த யாக்கோபு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாக்கோபுன்னா எத்தன்னு சொல்லுவாங்க, நிறைய சபைகள்ல எத்தன்னு சொல்லுவாங்க. எத்தன்லாம் கிடையாது, குதிங்காலை பிடிக்கிறவன். அல்லையா? எப்படி? குதிங்காலை பிடிக்கிறவன், காலை பிடிக்கிறவன். காலை பிடிக்கிறவன்னா ஏசா முத பிள்ளை, யாக்கோபு 2வது பிள்ளை. ஏசா தாய் இந்த பிரசவத்துல வெளியே வரும் பொழுது ஏசா காலை பிடிச்சுக்கிட்டே யாக்கோபு வெளியே வந்துட்டான். ஏசா ஒரு பிள்ளை பிறந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பிள்ளை பிறக்கும். ஆனா இங்க அப்படி நடக்கல. இவன் ஏசா வெளியே வரும் பொழுது அவன் குதிங்காலை பிடிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டான். அதனால தகப்பன் என்ன பண்ணிட்டான், காலை பிடிச்சிட்டு வந்ததுனால இவன் குதிங்காலை பிடிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வச்சுட்டான். யாக்கோபுன்னா குதிங்காலை பிடிக்கிறவன். இப்போ யாக்கோபை விட்டுட்டு போனா அப்படின்னா இப்ப ஏசாக்கு என்ன நடப்பு வருதுன்னா, இவனா யாக்கோவா காலை பிடிக்கிற பையன்ல, குதிங்காலை பிடிச்சிட்டு அலையிறவன் இவங்கிட்டே நான் இருக்கணும். காலை பிடிக்கிற ஒரு வாழ்க்கையை கொண்ட ஒரு மனுஷன் நான் இருக்க மாட்டேன். காலை பிடிக்கிறவன் எனக்கு என்ன வேலை? இவன் எது நடக்கணும், எது வேணும்னாலும், எந்த ஆதாயத்துக்குனாலும் யாரு காலையும் பிடிக்கிறவன், காலை பிடிக்கிற ஒரு மனுஷனுடைய பக்கத்துல நான் இருக்க மாட்டேன்னு போயிட்டான். அல்லையா? காலை பிடிச்சது உண்மைதான். ஏசா காலை பிடிச்சிட்டு போனது உண்மைதான். லாபான் வீட்டுக்கு போகும்பொழுது லாபான் காலை பிடிச்சிட்டு வாழ்ந்த வாழ்க்கை உண்மைதான். இங்க ஏசாவை தேடி வரும் பொழுது ஏசா என்ன கொண்டு போட்டு கூடாது ஏசா காலை திரும்ப பிடிச்சது உண்மைதான். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால அவன் வேற ஒரு இடத்துல தேவதூதனுடைய காலை பிடித்தான். அல்லேலூயா! கர்த்தருடைய காலை பிடித்தான். அல்லேலூயா! இங்க ஏசா நினைக்கிறான் யாக்கோபா அவன் காலை பிடிக்கிறவன், காரியத்துக்காக காலை பிடிக்கிறவன், குதிகால பிடிக்கிற ஒரு மனுஷன்ல இவன் நான் இருக்க மாட்டேன்னா. ஆனா இவன் காலை பிடித்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனா பேரு மாறிட்டு அங்க. அல்லேலூயா! தேவனோடு போராடி காலை பிடித்ததுனால கர்த்தர் பாதம் பேரு என்னன்னு கேட்டார். யாக்கோபுனா. இனிமே யாக்கோபு கிடையாது. ஏன்னா யாக்கோபுனா காலை பிடிச்சு வாழ்ற வாழ்க்கை. ஆனா உனக்கு நான் இப்ப ஒரு பேர் வைக்கிறேன், இஸ்ரவேல். அல்லேலூயா! இஸ்ரவேல்னா தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன். அல்லேலூயா! இப்போ ஏசா யாக்கோபை விட்டு போனான்னா தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிற ஒரு மனிதனை விட்டுட்டு சேயீர் மலை தேசத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா! இப்போ எனக்கு ஃபெல்லோஷிப் எப்படி இருக்கணும்னா, கர்த்தரோடு பேசுகிற ஒரு மனிதனோடு, கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு மனிதனோடு, கர்த்தரோடு இடைபடுகிற ஒரு மனிதனோடு, கர்த்தருடைய காலை பிடித்து கதறுகிற ஒரு மனிதனோடு எனக்கு ஃபெல்லோஷிப் இருக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட நட்பு வட்டாரம் இருக்கணும். ஆனா நான் அப்படிப்பட்ட நட்பு வட்டாரம் இல்லாம வேற ஒரு நட்போட இருந்தா என் வாழ்க்கை எப்படி மாறும்? நான் சொல்றேன், ஒரு தவறான ஒரு பழக்கம் இருக்கிற ஒரு மனுஷனோடயே நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படிதான். வேற ஏதாவது தப்பு செய்கிற ஒரு மனிதனோடயே நான் உட்கார்ந்துக்கிட்டு பொழுதுனைக்கு அவங்க கூட உட்கார்ந்துட்டு இருந்தா, என்னுடைய ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். நம்ம ஒரு பழமொழி இருக்கு. இப்போ சோலை எப்படிப்பட்ட நபருங்கிறது அவரை தேடலாம் வேண்டாம்.
அவரை போய் ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டாம், அவரை உட்கார வச்சு நிறைய கேள்விகள்லாம் கேட்க வேண்டாம். சோலைக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்க்கணும். சோலைக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்க்கணும். அந்த மனுஷனுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா சோலை எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்ங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? அதுதான் உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த ஏசா யாக்கோபை விட்டுட்டு போனான்னா என்ன அர்த்தம்னா, தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிற ஒரு மனிதன் எனக்கு வேண்டாம், நான் முரட்டாட்டமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன்னு போயிட்டான். சரி, இப்ப இது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. இதெல்லாம் நடந்துட்டு ஏசா வாழ்க்கையில அப்ப பார்த்தா என்ன நடந்துச்சு பாருங்களா. மல்கியா புஸ்தகம் எடுங்க, மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. மல்கியா 1:3-4 எடுத்து வாசிங்க. மல்கியா 1:3-4. ஏதோமியர் தாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்றார். அல்லேலூயா. இங்க ஏசா இதெல்லாம் பண்ணினதுனால ஆண்டவர் சொல்றாரு, ஏசாவையோ நான் வெறுத்தேன். அல்லேலூயா. ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மதில்களை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாபும் ஆக்கினேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கட்டு, நான் இடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அல்லேலூயா. என்னதான் ஏசா உட்கார்ந்து கட்டுனாலும் நான் அதை இடிப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? ஆவிக்குரிய அர்த்த ஆழத்துல பார்த்தா இதெல்லாம் செஞ்சதுனாலதான், இதெல்லாம் செஞ்சதுனால ஏசாவின் வாழ்க்கை வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாக்கோபு தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிற ஒரு மனிதனாய் மாறினான். ஏசா கட்டுகிறதெல்லாம் வெடிக்கப்பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்? ஃபெல்லோஷிப் கரெக்டா இருக்கணும். தேவனோடு சேர்ந்து இருக்கிற மனிதர்களோடு நம்ம சேர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன கதையை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். இது பாத்தீங்கன்னா இந்த குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுறான்றது நான் சொல்றேன் பாருங்க. வீட்டையா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே இந்த அம்மா காஃபி ஆத்திட்டு வருது. காஃபி ஆத்திட்டு வராங்க. வீட்டையா வேலைக்கு போயிட்டு வராரு, வந்த உடனே இந்த அம்மா காஃபி ஆத்துறாங்க. ஆத்திட்டு கொண்டு வந்து கொடுக்க முன்னால இவர் இந்த காஃபியை குடிக்கல, இந்த காஃபியை டேஸ்ட் பண்ணல, அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரியல. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, காஃபியை வாங்குறதுக்கு முன்னாலேயே காஃபி எனத்துக்கு தூரப்போ அப்படின்னு, காஃபி எனத்துக்கு தூரப்போன்ட்டார். தூரப்போன்னு சொன்ன உடனே இந்த அம்மா பதில் திரும்ப சொல்லுது. என்ன சொல்லுது? வேலை செஞ்ச இடத்துல யாராச்சும் ஏசிட்டாங்களா உங்கள? வேலை செஞ்ச இடத்துல யாராச்சும் உங்களை ஏசிட்டாங்களா அப்படின்னு கேட்கு. இப்ப என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க, என்னன்னா ஆண்கள் நெருப்பு, ஆண்கள் நெருப்பு, பெண்கள் தண்ணீர். ஆண்கள் நெருப்பு, பெண்கள் தண்ணீர். இப்ப இவர் அந்த காஃபியை குடிக்கல, ஆனா குடிக்கிறதுக்கு முன்னாலே காஃபி என்னத்துக்குன்னு சத்தம் போட்டு, சத்தம் போட்ட உடனே இந்த அம்மா, நான் காஃபி தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன், அதுக்கு ஏன் சத்தம் போடுதீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, எதுவுமே சொல்லல. இந்த அம்மா என்ன சொல்லுது, வேலை பார்த்த இடத்துல யாராவது உங்களை ஏசிட்டாங்களா அப்படிங்கிற. இதுதான் என்னன்னா, இப்போ இந்த இவரு உள்ள வந்த உடனே கொல்லிக்கட்டையை நீட்டுறாரு, நெருப்பு உள்ள கொல்லிக்கட்டைய நீட்டுறாரு. இந்த அம்மா கூட கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தல, டீசலை ஊத்தல, என்ன ஊத்துது, தண்ணியை ஊத்துது. இல்லையா? தண்ணியை ஊத்துறது கொஞ்சம் இல்ல வேலை பார்த்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ டென்ஷன்ல இருந்தா பேசிட்டேன் அப்படின்ட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்போ
அந்த இடத்துல இந்த அம்மாவும் கொஞ்சம் வேகமா பேசும் பொழுது அது என்ன ஆகும்னா திரும்ப சண்டை அதிகமாகும். அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு நாளும் வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்யக்கூடாது. ஏன்னா குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், குணம் இல்லாதவளோ தன் வீட்டை தன் கையால் இடித்து போடுகிறார் இப்படிங்கிறது வார்த்தை இருக்கு. அப்போ நம்ம வீட்டை கட்டணும்னா குணமா இருக்கணும். அல்லேலூயா, குணமா இருக்கணும். கர்த்தரை தேடி ஓடி வரணும். எல்லாம் கண்டிப்பா வர நாள் நம்ம வீடுகள்லாம் கட்டப்படும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். வார்த்தை முடிஞ்சிட்டு இந்த நேரத்தில் கூட 2 காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா.